ஹலோ எவ்ரிவான், இது உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். நம்ம பாட்காஸ்டுக்கு வெல்கம். இன்னைக்கு நவம்பர் 28, 2025 த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட சிம்பிள் தமிழ் மீனிங்கை விரிவா பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வோகாபுலரிஸோட PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நேரம் பிகினரா இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியலன்னா ஃபீல் ஃப்ரீயா பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ அடுத்த 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமா இம்ப்ரூவ் ஆகும். சரி வாங்க இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்குள்ள போலாம். ஓகே, முதல் எடிட்டோரியல் டைட்டில் டொமஸ்டிக் ட்ரபிள் ஆன் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஹோம் டெஸ்ட்ஸ். Indian cricket's traditional strengths are now seen as vulnerabilities. Domestic trouble அப்படினா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைன்னு அர்த்தம். இங்க இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி பேசுறாங்க, அதாவது சொந்த மண்ணில நடக்கிற டெஸ்ட் மேட்சஸ் பத்தி. சப்ஹெடிங் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் கிரிக்கெட்ஸ் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரென்த்ஸ், இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பாரம்பரியமா சில பலங்கள் இருந்துச்சு, are now seen as vulnerabilities. ஆனா இப்போ அது எல்லாமே பலவீனங்களா பார்க்கப்படுது. என்ன ஆச்சு நம்ம டீமுக்கு? வாங்க பார்க்கலாம். As the dust finally settled at Guwahati's Barsapara Cricket Stadium on Wednesday, புதன்கிழமை குவாஹத்தில இருக்கிற பர்சாபாரா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சு தூசி அடங்கினதுக்கு அப்புறம் இந்தியாஸ் டாமினன்ஸ் as a test host was lying in a shambles. ஒரு டெஸ்ட் போட்டியை நடத்துற நாடுன்ற முறையில இந்தியாவுக்கு இருந்த ஆதிக்கம் மொத்தமா செதிஞ்சு சின்னாபின்னமா கிடந்துச்சு. Seemingly invincible at home, நம்ம சொந்த மண்ணுல நம்மள ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு. And with an aura that made former Australian captain Steve Waugh refer to India as the final frontier, நம்ம கிட்ட அப்படி ஒரு ஆரா, ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு. அதனால தான் ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வா இந்தியாவை த ஃபைனல் ஃப்ரான்டியர்னு சொன்னாரு. அதாவது இதுதான் கடைசி எல்லை, இங்க வந்து ஜெயிக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டம்னு அர்த்தம். ரைவல் யூனிட்ஸ் ஸ்ட்ரகிள் டு ஸ்டே அஃப்லோட். நம்மளை எதிர்த்து விளையாடுற அணிகள்லாம் இங்க தங்களோட இடத்தை தக்க வச்சுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் எம்பையர்ஸ் டூ கிரம்பிள். ஆனா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் ஒரு நாள் சரிஞ்சு விழத்தான் செய்யும். அண்ட் தட் ரியாலிட்டி ஓவர்வெல்ம்ட் ரிஷப் பண்ட்ஸ் மென். அந்த நிஜம்தான் ரிஷப் பண்டோட அணிய நிலைக்குலையா வச்சுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2வது டெஸ்ட 408 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அண்ட் சீஸ் த சீரீஸ் 2-0. ஐயோ! லாஸ்ட் இயர் த விசிட்டிங் நியூசிலாண்டர்ஸ் ஸ்விப் த டெஸ்ட் சீரீஸ் 3-0. போன வருஷம் இங்க வந்த நியூசிலாந்து அணி டெஸ்ட் சீரீஸ 3-0ன்னு கிளீன் ஸ்விப் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் நவ் இட் இஸ் டெம்பா பவுமாஸ் டர்ன் டு ட்ரிகர் அ கூ. இப்போ டெம்பா பவுமாவோட முறை இங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்துறதுக்கு. கூனா ஆட்சி கவிழ்ப்பு. இங்க விளையாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத சொல்றாங்க. த சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் லெட் எஸ்டியூட்லி போத் அட் கொல்கத்தா அண்ட் இன் குவாஹத்தி. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் கொல்கத்தாலையும் சரி குவாஹத்திலையும் சரி ரொம்ப சாமர்த்தியமா அணிய வழி நடத்தினாரு. And his men's excellent performance reiterated their defending champion status in the ICC World Test Championship. அவரோட வீரர்களோட சிறப்பான ஆட்டம் அவங்கதான் ICC World Test Championshipல நடப்பு சாம்பியன்னு மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமா சொல்லுச்சு. கோச் கௌதம் கம்பீர் is facing intense scrutiny. நம்ம கோச் கௌதம் கம்பீர் இப்ப கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்காரு. Though under his watch, India drew the away test series in India. அவரோட தலைமையில தான் இந்தியா இங்கிலாந்து மண்ணில் நடந்த டெஸ்ட் சீரீஸை டிராப் பண்ணுச்சு அண்ட் ஒன் த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அண்ட் ஆசியா கப். அது மட்டும் இல்லாம ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியையும் ஏஷியா கப்பையும் ஜெயிச்சுது. பட் த சடன் வல்னரபிலிட்டி இன் டெஸ்ட்ஸ் அட் ஹோம் ஸ்டிக்ஸ் அவுட் லைக் அ சோர் டம். ஆனா சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டிகள்ல திடீர்னு வந்த இந்த பலவீனம் பாக்குறதுக்கு ரொம்ப உறுத்தலா அசிங்கமா தெரியுது. சோர் தம்னா புண்ணான பெருவிரல். கூட்டத்துல அது மட்டும் தனியா தெரியும்ல, அந்த மாதிரி. It is a fact that over the last few years, personnel have changed. இது ஒரு உண்மைதான். கடந்த வருஷங்களா வீரர்கள் மாறிட்டாங்க. And India no longer features Virat Kohli, Rohit Sharma, Ashwin and Pujara in test whites. இப்போ இந்தியாவோட டெஸ்ட் அணில விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், புஜாரா போன்றவங்க இல்ல. Meanwhile, Ajinkya Rahane has been dropped. இதுக்கு நடுல ரஹானே அணியிலிருந்து நீக்கப்பட்டாரு. And Mohammad Shami is yet to find his way back. முகமது ஷமி இன்னும் அணிக்கு திரும்பவே இல்ல. சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். மாற்றம் என்றது தவிர்க்க முடியாதது. பட் இந்தியாஸ் டவுன்ஃபால் இன் ஹோம் டெஸ்ட்ஸ் ஹஸ் பீன் ஸ்டீப். ஆனா சொந்த மண்ணுல டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியாவோட சரிவு ரொம்ப செங்குத்தா வேகமா இருக்கு.
The absence of injured Captain Shubman Gill in the second test was a hard blow. காயமடைஞ்ச கேப்டன் சுப்மான் கில் ரெண்டாவது டெஸ்ட்ல இல்லாதது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. And the rest of the batters failed to raise their game. மத்த பேட்டர்ஸும் தங்களோட ஆட்டத்தை தரத்தை உயர்த்திக்க தவறிட்டாங்க. The adrenaline rush and instant gratification that limited overs cricket offers, இந்த limited overs cricket அதாவது T20 ODI எல்லாம் கொடுக்கற அந்த adrenaline rush, அந்த உடனடி சந்தோஷம், அடிச்சா 6 போட்டா விக்கெட்டுன்னு seem to have dulled the survival instincts of many players. அது நிறைய பிளேயர்ஸோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில உயிர்வாழ திறனை மழுங்கடிச்சு போச்சு போல. த பேஷன்ஸ் டு பில்ட் அ டெஸ்ட் இன்னிங்ஸ், ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை நிதானமா கட்டமைக்க தேவையான பொறுமை, த அபிலிட்டி டு பேட் ஃபார் டைம், நேரம் எடுத்து களத்துல நிலைச்சு நின்று ஆடுற திறன், அண்ட் த நுவான்ஸ்ட் வே ஆஃப் கவுண்டரிங் ஸ்பின் பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கான அந்த நுணுக்கமான வழிமுறைகள் have all waned within the ranks. இது எல்லாமே நம்ம வீரர்கள் மத்தியில குறைஞ்சு போச்சு. There is talent in the squad. நம்ம ஸ்குவாட்ல திறமசாலிங்க இருக்காங்க இல்லன்னு சொல்லல. பட் த கான்ஸ்டன்ட் ஷஃப்லிங் ஆஃப் பிளேயர்ஸ், ஆனா தொடர்ந்து வீரர்களை மாத்திக்கிட்டே இருக்கிறது, அண்ட் அன் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ், அப்புறம் தேவைக்கு அதிகமா ஆல்ரவுண்டர்ஸையே நம்பி இருக்கிறது, ஹவ் அன்செட்டில்ட் த பிளேயிங் 11. இது ரெண்டும் பிளேயிங் 11 ஒரு நிலையற்ற தன்மைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆஃப் ஸ்பின்னர் சைமன் ஹார்மர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீட்ஸ்டர் மார்க்கன் ஜான்சன் பேக்ட் 17 and 12 wickets respectively through the series. இந்த தொடர் முழுசும் ஆஃப் ஸ்பின்னர் சைமன் ஹார்மர் 17 விக்கெட்டுகளையும், இடது கை வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கன் ஜான்சன் 12 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. அண்ட் எக்ஸ்போஸ் சிங்ஸ் இந்த இந்தியன் பேட்டிங் ஆர்மர். இதன் மூலமா இந்தியா பேட்டிங் கவசத்துல இருந்த ஓட்டைகளை அப்பட்டமா வெளிச்சம் போட்டுட்டாங்க. ஓவர் த லாஸ்ட் 4 decades, இந்தியா had pedigreed batters at number 3 and 4. கடந்த 40 வருஷங்களா இந்தியா அணிக்கு நம்பர் 3-4 இடங்கள்ல மிக உயர்ந்த தரம் வாய்ந்த பாரம்பரியமான பேட்டர்ஸ் இருந்தாங்க. திலீப் வெங்சர்கர், மொஹிந்தர் அமர்நாத், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர் அண்ட் புஜாரா கோலி have all done duty. திலீப் வெங்சர்கர், மொஹிந்தர் அமர்நாத், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் புஜாரா கோலி இவங்க எல்லாரும் அந்த இடத்துல தங்களோட கடமைய சிறப்பா செஞ்சிருக்காங்க. இட் இஸ் டைம் டு ஃபைண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். இப்போ அந்த இடங்களுக்கு புதிய வலுவான வீரர்களை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. While the batting core will revolve around Gill, KL Rahul and Yashasvi Jaiswal. அதே சமயம் பேட்டிங்கோட முக்கிய அச்சாரி கில், கேஎல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால சுத்தி தான் இருக்கும். ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, த லாஸ்ட் ஆஃப் த ஸ்டால்வார்ட்ஸ், இஸ் 36. இந்த ஜாம்பான்கள்ல கடைசியா மிஞ்சி இருக்கிற நம்ம ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாக்கு 36 வயசு ஆயிடுச்சு. ட்ரூ டிரான்சிஷன் இஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். உண்மைதான், இந்த தலைமுறை மாற்றம் என்றது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல்முறைதான். பட் ஸ்பியர்ஹெட் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் his bowling mates must be hoping to have more runs to defend from the batting colleagues. நம்ம பாலிங்கோட ஹுட்டாகம் பும்ராவும் அவரோட சக பாலிங் பாலர்களும் தங்களோட பேட்டிங் சகாக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா ரன் அடிச்சா நல்லா இருக்கும், அப்பதான் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பிட்டு இருப்பாங்க. பாவம் பாலர்ஸ். ஓகே ஃபோக்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் ஆன உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வோகாபுலரிஸ், idioms and phrases, phrasal verbsனு எதையுமே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். நம்ம ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா ஒரு தடவை படிச்சாலே போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி புதுசா பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இத பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபோர்ட் தேவைப்படுது. சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் பேக் டு தி செகண்ட் எடிட்டோரியல். ரெண்டாவது எடிட்டோரியல். டைட்டில்: Burden of Proof on SIR 2.0 and the voter. The SIR's enumeration process of putting the onus on residents to prove eligibility is flawed. Burden of Proof அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய சுமை. இது எதை பத்தினா SIR 2.0 மற்றும் வாக்காளர்களை பத்தினது. சப்ஹெட்டிங் என்ன சொல்லுதுன்னா, The SIR's enumeration process, இந்த SIR கணக்கெடுப்பு முறை of putting the onus on residents to prove eligibility, அதாவது தங்களோட தகுதியை நிரூபிக்க வேண்டிய சுமைய மக்கள் மேலேயே சுமத்துறது, is flawed. அது ஒரு குறைபாடுள்ள முறைன்னு சொல்றாங்க. வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். The Election Commission of India, ECI's SIR of Electoral Rules, இந்திய தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் பட்டியல்களை சரிபார்க்கும் இந்த SIR முறை Systematic Information Refresh being held in 12 states and union territories. இப்போ 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு.
டிமாண்ட்ஸ் அர்ஜென்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. இதுக்கு உடனடியான நீதிமன்ற விசாரணை தேவைப்படுது. டியூ டு இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் பேஸ் மெத்தடாலஜி. அது செயல்படுத்தப்படுற விதம் மற்றும் அதோட அடிப்படை வழிமுறைக்காக. While the Supreme Court continues to hear challenges to the constitutionality of the SIR process pioneered in Bihar, பீகார்ல முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆர் செயல்முறையோட அரசியலமைப்பு செல்லுபடியை எதிர்த்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கு. அந்த சேம் ஃப்ளாட் அப்ரோச் இஸ் பீயிங் பெர்சிஸ்டட் வித்தின் அதர் ஸ்டேட்ஸ். ஆனா அதே குறைபாடுள்ள அணுகுமுறைய மத்த மாநிலங்கள்லயும் பிடிவாதமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. Voters are to fill enumeration forms delivered by booth level officers BLOs. வாக்காளர்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்யணும் அண்ட் மேட்ச் தேர் டீடைல்ஸ் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரோரல் ரூல்ஸ் ஃப்ரம் 2002 to 2005. அப்புறம் தங்களோட விவரங்களை 2002 இருந்து 2005 வரைக்கும் இருந்த வாக்காளர் பட்டியலோட ஒப்பிட்டு பார்க்கணும். அடேங்கப்பா, 20 வருஷம் பழைய ரெக்கார்டா? Though data from Bihar suggests that the process did not dramatically alter election outcomes, பீகார்ல கிடைச்ச தரவுகளின்படி இந்த செயல்முறையால தேர்தல் முடிவுகள்ல பெரிய நாடகத்தனமான மாற்றங்கள் எதுவும் ஏற்படல. ஆனாலும் it saw a sharp decline in the gender ratio of the electorate. ஆனாலும் வாக்காளர்களோட பாலின விகிதத்துல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. Other localized distortions also warrant concern. இதுபோக உள்ளூர் அளவில் நடந்த மற்ற சில குளறுபடிகளும் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. The ECI claims that enumeration forms have been delivered to most electors in the 12 states and UTs. இந்த 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற பெரும்பாலான வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு ECI சொல்லுது. But genuine voters continue to scramble for the forms. ஆனா உண்மையான வாக்காளர்கள் இன்னும் அந்த ஃபார்ம்ஸ்க்காக அலைறாங்க. And confusion persists about the documentation record for enrollment on the draft rolls due next month. அடுத்த மாசம் வரப்போற வரைவு வாக்காளர் பட்டியல்ல சேர்றதுக்கு என்னென்ன ஆவணங்கள் ஏவைங்கிறதுல இன்னும் குழப்பம் நீடிக்குது. The guideline mandating that BLOs visit households appear to be only on paper. BLOக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர்ல போகணும்னு சொல்ற வழிகாட்டுதல் வெறும் காகிதா தளவுல மட்டும்தான் இருக்கு போல. The Guwahati High Court in Dr. Manmohan Singh 1999 interpreted requirements in the Representation of the People's Act 1950 expansively. கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் 1999இல் டாக்டர் மன்மோகன் சிங் வழக்கில் 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் தேவைகளை விரிவாக விளக்கியது. An ordinary resident is a habitual resident with an intention to dwell permanently. ஒரு சாதாரண குடியிருப்பாளர் என்பவர் நிரந்தரமாக வசிக்கும் எண்ணத்துடன் வழக்கமாக வசிப்பவர் ஆவார். Whom any reasonable person would accept as a resident of that place. அவரை பகுத்தறிவுள்ள எந்த ஒரு பரத்தறிவுள்ள நபரும் அந்த இடத்தின் குடியிருப்பாளராக ஏற்றுக்கொள்வார். From this principle, இந்த கொள்கையின் அடிப்படையில the election commission and the judiciary have historically presumed that any resident adult was by default a valid voter. தேர்தல் ஆணையமும் சரி நீதிமுறையும் சரி வரலாற்று ரீதியாகவே ஒரு இடத்துல வசிக்கிற வயது வந்த எந்த ஒரு நபரும் இயல்பாகவே ஒரு செல்லுபடியாகும் வாக்காளர்தானு ஊகிச்சுக்கிட்டாங்க. The SIR inverts this presumption. ஆனா இந்த SIR முறை அந்த ஊகத்தை தலைகீழா மாத்துது. Regardless of having voted earlier, நீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, every elector must now prove their legitimacy against old records or documents listed by the ECI. ஒவ்வொரு வாக்காளரும் இப்போ பழைய பதிவுகள் அல்லது ECI பட்டியலிட்ட ஆவணங்களை வச்சு தங்களோட தகுதியை நிரூபிக்கணும். என்ன கொடுமை இது! முன்னாடி நீ ஓட்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ற பேர்டன் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. இப்போ நீ ஓட்டர் தான்னு ப்ரூவ் பண்ற பேர்டன் நம்ம மேல வந்துருச்சு. This shifting of the burden from the state to citizens risks major disenfranchisement. இந்த சுமையை அரசிடமிருந்து குடிமக்கள் மீது மாற்றுவது பெரும் வாக்குரிமை இழப்புக்கு வழிவகுக்கும். Especially married women and migrants as in பீகார். குறிப்பா பீகார்ல நடந்த போல திருமணமான பெண்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு as courts have recognized a strict interpretation of the ordinarily resident requirement can vitiate the democratic process. நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டபடி இந்த சாதாரணமாக வசிக்கும் என்ற நிபந்தனை ரொம்ப கடுமையாக விளக்கப்பட்டால் அது ஜனநாயக செயல்முறையே கெடுத்திடும். During hearings on Bihar, the court focused on implementation.
பீகார் தொடர்பான விசாரணைகளின் போது நீதிமன்றம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தான் அதிக கவனத்தை செலுத்தியது. பிளேசிங் த ஹோனஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஜென்யூவின் voters ஆன் பார்ட்டி ரெப்ரசன்டேஷன் அண்ட் லீகல் வாலண்டியர்ஸ். உண்மையான வாக்காளர்களை பாதுகாக்கும் பொறுப்பை கட்சி பிரதிநிதிகள் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் மேல சுமத்தியது. இட் டிட் நாட் எக்ஸாமின் வெதர் த என்யூமரேஷன் ஃபார்ம் மெத்தடாலஜி பாசஸ் கான்ஸ்டிடியூஷனல் மஸ்டர். இந்த கணக்கெடுப்பு படிவ முறை அரசியலமைப்பு சட்ட சோதனையில் தேருமா இல்லையா என்பதை நீதிமன்றம் ஆராயவில்லை. Nor did it adduce persisting accuracies in revised rolls. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல்களில் தொடர்ந்து இருந்த தவறுகளையும் அது கவனிக்கல. Likely a consequence of hurried BLOs leaving errors uncorrected. ஒருவேளை அவசரமா வேலை பார்த்த BLOக்கள் தவறுகளை சரி செய்யாமல் விட்டதின் விளைவாக இது இருக்கலாம். The ECI could have chosen a more patient door-to-door verification to ensure universal adult franchise. ECI அனைவருக்குமான வயது வந்தோர் வாக்குரிமையை உறுதி செய்ய பொறுமையா வீடு வீடா சரிபார்க்கும் முறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதோட டெக்னாலஜி மூலமா போலி வாக்குகளை நீக்கிற முறையையும் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அது வாக்குரிமையை பாதுகாப்பதை விட வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தவறான அணுகுமுறையிலேயே இன்னும் பிடிவாதமா இருக்கு. As the SAR expands, the court must move beyond procedural oversight. இந்த SAR திட்டம் விரிவடையும் போது நீதிமன்றம் வெறும் நடைமுறை மேற்பார்வையை தாண்டி செல்ல வேண்டும். To examine the process constitutional foundations. இந்த செயல்முறையின் அரசியலமைப்பு அடிப்படைகளை ஆராய வேண்டும். What is essential is a clear directive restoring the burden of accurate enrollment to the ECI. இப்போ என்ன தேவைனா துல்லியமான வாக்காளர் பட்டியலை உருவாக்குற சுமையை மீண்டும் ECI மீது சுமத்துற ஒரு தெளிவான உத்தரவு தான். Rather than leaving citizens to prove that they belong on roles they have been on for years. அவ்வளவுதான் இன்னைக்கு கூட 2 எடிட்டோரியல்ஸ். ஹோப் இவங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காதீங்க, இன்னைக்கு நம்ம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்த எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அங்க தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்கும். அதுதான் நம்ம எடிட்டோரியல் வொக்காப் லீக். இது வொக்காபுலரிஸ்க்கான IPL மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செமையா இருக்கும். உங்க வொக்காபுலரியை கேம் விளையாடே இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வொக்காப் லீக்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வந்து ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் ப்ளே அண்ட் லேர்ன். அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம். This is your Malar from Score Clever signing off. Bye bye.